அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி சோமவாரம். நாளைய தினம் ஏகாதேசி நாளும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம். இப்படி பெருமாளுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் ஒன்று சேர வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகள், மந்திரங்களாக இருக்கட்டும், தீப வழிபாடுகளாக இருக்கட்டும், சின்னதான ஒரு தான தர்மங்கள் எது நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் தாங்க வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பாவங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த பாவ கர்மாக்கள்லேருந்து விடுபட்டு நமக்கு முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை நாளைக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் கார்த்திகை மாதத்துடைய இந்த சோமவாரத்தில் விரதங்கள் இருப்போம். இது வரைக்கும் நாங்கள் இருக்கலாமா அப்படிங்கிறவங்க கூட நம்ம சொல்ல போகின்ற இந்த எளிமையான வழிபாட்டு முறை, எளிமையான விரத முறை நாளைக்கு மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான உன்னத நிலையை அடையலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூடுதலாக சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது சங்கு மந்திரம். நமக்கு கார்த்திகை சோமவாரம் அப்படின்னாலே நமக்கு திங்கட்கிழமையில் அந்த சங்க அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். எல்லா சிவன் கோவில்களிலும் இந்த அபிஷேகங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட சங்குடைய அற்புதமான மந்திரத்தை நாளைய தினம் இந்த சோமவாரத்தில் நம்ம சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயம் நிரந்தரமாக நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அற்புதமான இந்த பதிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை சோமவாரமானது நமக்கு சோமனே, அதாவது சந்திரனே விரதம் இருந்து அந்த பூஜை பண்ணி, இந்த பூஜை யாரெல்லாம் இப்படி விரதங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நற்கதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கேட்டதுனால இந்த சோமவார விரதம் அந்த சந்திரனுடைய பெயராலே அனுஷ்டிக்கப்படுது அப்படின்னு ஒரு புராணத்தில் கதை இருக்குங்க. அப்படி அந்த விரதம் இருந்த பல நாள் தான் சந்திரன் பிறை முடியாய் ஈசனுடைய தலையில் அமரக்கூடிய பாக்கியமும் கிடைத்ததுங்கிறது தான் புராணங்கள். அவ்வளோ ஒரு விசேஷமானது தான் கார்த்திகை சோமவார விரதம். இந்த விரதம் இருந்து நம்ம என்ன வரம் கேட்டாலுமே சிவபெருமான் மனம் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாமே தருவார்ந்த ஐதீகம். நாளைக்கு நீங்கள் முழுக்க முழுக்க உபவாசம் இருப்பது நல்லது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒரு நேரம் மட்டும், அதாவது காலை மட்டுமே நீங்கள் நம்ம உணவுகள் எதுவுமே சாப்பிடாம மதியானத்துக்கு அப்புறமேட்டு, அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமேட்டு நீங்கள் லஞ்சு, ராத்திரி அந்த டின்னர் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி காலை மதியம் 2 நேரம் நம்ம சாப்பிடாம சாயங்காலம் கோவிலுக்கு போகிறது, இல்லாட்டி வீட்டில் ஏதாவது பூஜைகள் தீப வழிபாடுகள் இது பண்ணதுக்கப்புறம் ராத்திரி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நாளைய தினம் ஒரு நேரமாச்சும் நம்ம இப்படி உணவருந்தாமல் நம்ம இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அதுவும் நாளைக்கு ஏகாதேசியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும், நமக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா இப்படி நம்ம விரதங்கள் இருந்து சிவபெருமானை மனசார நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எது இருந்தாலுமே எல்லாமே தீரும். வாழ்க்கையானது நல்ல ஒரு சுபிக்ஷம் அடையுங்க. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் நாளைய தினம், அதாவது இதுவரைக்கும் நாங்கள் கார்த்திகைக்கு அவ்வளோவா விளக்கு கூட ஏற்றி வழிபடலை, எங்கள் வீட்டு வாசலை நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றவே இல்லை, தீபத்துக்கு மட்டும் தான் ஏற்றிருந்தோம் அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் வேறு. அப்போ உங்களுடைய நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றிட்டு அப்புறம் துளசி செடி இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நாளைக்கு ஏகாதசி திதியும் கூட. அப்படி இந்த எல்லா இடத்துலையும் ப்ளஸ் நம்ம வீட்டு பூஜை அறையிலும் இப்படி தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுங்கிறது நமக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் ஏற்றிய பலனும், நாளைக்கு விரதங்கள் இருந்தால் கார்த்திகை எல்லா சோமவாரத்துலையுமே நம்ம விரதங்கள் இருந்த அந்த பலன்கள் நிச்சயம் பெற முடியுங்க. நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க சிவபெருமானுக்கு மறக்காமல் வில்வ இலைகள் நம்ம அர்ச்சித்தாலே, அந்த ஒரு வில்வ இலை நம்ம சமர்ப்பித்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்படி வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கறது, நம்ம அந்த அபிஷேகத்துக்கு ஏதாவது பால் பழங்கள் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தே நம்ம சுவாமியை கும்பிடுறோம் அப்படிங்கிறவங்க நாளைய தினம் நீங்கள் முழுக்க முழுக்க காலையிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. இந்த ஒரு மந்திரமானது நமக்கு 7 தலைமுறை பாவத்தை கூட தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரம்.
அதனால் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சிவாயங்கிற மந்திரத்தை நம்ம எப்பயும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்போம். பூஜையில் தீபம் ஏற்றுறப்பையும் சரி, இல்லாட்டி நீங்கள் சாதாரண இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாக தெரியுதுன்னா, ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் முழுக்க முழுக்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள். நாளைய தினம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கூடுதலான ஒரு மந்திரம், ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நமக்கு சங்கு காயத்ரி மந்திரம்னு அழைக்கப்படுது. இந்த மந்திரத்தை அதுவும் கார்த்திகை சோமவாரம்னாலே நமக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா சங்காபிஷேகம். எல்லா கோவில்லையும் சிவன் கோவிலையும் சங்காபிஷேகம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நிறைய பேர் வீட்டில் சங்கு இருக்கும். சங்குக்கு நிறைய பேர் நாளைய தினம் அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதில் அந்த தண்ணி வச்சு நமக்கு அந்த காயின்ஸ்லாம் போட்டு பூஜைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பூஜைகள் பண்ணாலுமே சரி, இப்போ எங்ககிட்ட சங்கெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் நம்ம தீபம் மட்டும் ஏற்றிருப்போம் பார்த்திங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடியே அமர்ந்து இந்த சங்கினுடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கிடைக்குங்க. ஏன்னா இந்த சங்கானது நமக்கு பெருமாளுக்கும் உகந்தது, நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் நமக்கு உகந்தது. அதுவும் நாளைக்கு இந்த ஏகாதசியும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த சங்க காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது எல்லா தெய்வத்துடைய அருளும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி யோகத்தையும் கொண்டு வரக்கூடியது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹி பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரசோதயாத். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மஹி பவமானாய தீமஹி தன்னோ சங்க பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம், 3 முறை இல்லாட்டி ஒரு முறை மட்டுமாச்சும் சொல்லி நாளைய தினம் நீங்கள் சிவபெருமானை நீங்கள் வணங்கி பாருங்கள். நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி சோமவாரம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு இந்த எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகளும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களுமே தாராளமாக போதுங்க. சுவாமிக்கு நிவேதனமாக 2 பழமோ இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறது, இப்படி ஏதாவது எளிமையான நிவேதனம் வச்சு மனசார உருகி நம்ம இறைவனை அன்புங்கிற ஒரே அந்த ஒரு விஷயத்தில் உண்மையான ஒரு அன்போடையும் பக்தியோடையும் யார் ஒருத்தங்க நம்ம சொல்லி வழிபடுகின்றோமோ அந்த வேண்டுதல்கள், அந்த ஒரு கோரிக்கைகள் நிச்சயம் இறைவனுடைய செவியில் போய் விடும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு நம்ம பெரிய அளவில் கிராண்டாக பூஜை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி எந்தவித கட்டாயமும் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டி கூட ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சில மந்திரங்கள் இது மாதிரி விசேஷமான நாட்களில் இறைவனை நம்ம சாஷ்டாங்கமாக இப்படி நமஸ்கரித்து நம்ம இப்படி வழிபட்டாலே போதும், நம்முடைய உண்மையான அன்பே அந்த இறைவனுடைய காதில் போய் விழும். அதனால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக கூட நாளைய தினம் அமையலாம். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறைகள் பண்ணுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயா இல்லாட்டி ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.